அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மல்லி 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 மல்லி. அட மனவரே, இப்ப என் கண்ணுக்கு நீ என் பொண்ணு மாதிரியே தெரியறப்பா. அதுதான் அண்ணன் தங்கச்சி பாசங்கிறது. இனிமே நீயும் என் புள்ள மாதிரி தான் மனவரே. இப்ப நீ சிரிக்கிறீல மனவரே, அது என் பொண்ணு ரேணுகா சிரிக்கிற மாதிரியே இருக்கு. ரேணுகா சின்ன பிள்ளையா இருந்தப்ப அவளை நான் எப்படி பாத்துக்கிட்டேன்னு தெரியுமா? ஏன் சொல்லு. அவ வந்த உடனே தான் எனக்கு தொழிலே விருத்தியா வந்துச்சு. ஆமா ஐயா, பிசினஸா ஆகா ஓகன்னு கொடிகட்டி பறந்துச்சு. என் பொண்ணு ரேணுகா இருக்காளே, அவ வாயை திறந்து என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டான். ஏன்னு சொல்லு. தெரியலையே. ஐயோ மனவரே, இப்ப நீ பேசுற பத்தி அந்த குரல் கூட என் பொண்ணு ரேணுகா மாதிரி இருக்கியா? ஆமா, இப்ப நான் எங்க விட்டேன்? பாட்டிலா எங்கதானே இருக்கு? அட அது இல்லப்பா மனவரே. இப்ப நான் ஏதோ சொன்னேன்ல, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஏதோ உன் பொண்ணு எதுவும் கேட்க மாட்டான்னு சொன்னேன். நீ நல்லா ஃபாலோ பண்ற. ஐ லைக் இட். ஏன்னா அவ கேக்குறதுக்கு முன்னாடியே இல்ல 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 மனசுல நினைக்கிறப்பவே அவ முன்னாடியே அது இருக்கும். என் பொண்ணு ரொம்ப ராசியான பொண்ணு மனவரே. சொத்துக்கு மேல சொத்து சேர ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லா சொத்தையும் அவ பேர்ல தான் வாங்குவேன். என்னுடைய முக்காவாசி சொத்து எல்லாமே என் பொண்ணு ரேணுகா பேர்ல தான் இருக்கு. அவ ரொம்ப ராசியான பொண்ணு மனவரே. இப்ப கூட பாரு, ஒரு டெண்டர் 25 வருஷத்துக்கு மேல அத நான் தான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ராஜி இருக்காள, ராஜி, அவ சதி பண்ணி அதை என்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு பிளான் போட்டா. ஆனா எப்ப என் பொண்ணு ரேணுகா வந்தாலோ அவளோட திட்டம் எல்லாம் தவிடுபடி ஆயிருச்சு. எப்பவும் போல இந்த தடவையும் நானே அந்த டெண்டரை எடுக்க போறேன். அதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 80 கோடி. இதுவும் என் பொண்ணு ரேணுகா என் வீட்டுக்கு வந்த ராசியில தான் மனவரே எனக்கு கிடைக்க போகுது. மியூசிக். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.